இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காம அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோம்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள் இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதுமாரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்ககிட்ட நம்ம கொண்டு வரோம்னா, இதுக்கு பின்னால் பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிக பேர் பலன் பெறுவாங்க. முக்கியமாக வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபர்ஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiyam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பலிக்கு வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள், நம்முடைய ஆலய விரிவாக்க பணி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகிய புனித செபஸ்தியார் ஆலய விரிவாக்க பணிக்கு நீங்கள் அடையாள காணிக்கை கொடுக்கலாம். கல், மண், சிமெண்ட் இவற்றை ஆலய நுழைவாயில் நம்மளுடைய ஸ்டாலில் பெற்றுக்கொண்டு வந்து நீங்கள் காணிக்கையாக கொடுக்கலாம் காணிக்கை பவனியின் போது. அது தவிர இந்த திருப்பலிக்கு கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் ஆலய நுழைவாயில் இருக்கின்ற நம்மளுடைய திருப்பலி கருத்துக்கள் பதிவு செய்யும் மையத்தில் திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கலாம். நன்றி வழியாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் லூயிஸ் பால் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரு இயேசுவில் அன்பு நிறைந்த புனித செபஸ்தியாரின் பக்தர்களே, நாம் நமது பங்கு இந்த செபஸ்தியாரின் விழாவை 65வது ஆண்டு விழாவை மிகவும் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் இந்த திருப்பலியிலே இப்பொழுது வாசிக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மேலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதிலே பல்வேறு விண்ணப்பங்களோடு இந்த திருப்பலிக்கு வந்திருப்பீர்கள். புனித செபஸ்தியாரின் மூலம் இறைவன் நம்முடைய விண்ணப்பங்களை நிச்சயம் அருள்வார், நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே எத்தனையோ புதுமைகள் புனித செபஸ்தியாரின் மூலம் நடந்திருக்கின்றன. அதே போல நம் குடும்பங்களிலும் புனித செபஸ்தியாரின் மூலம் இறைவன் நிச்சயமாக நிறைய ஆசீர்வாதங்களை தருவார், நிறைய புதுமைகளை செய்து காட்டுவார் என்ற நம்பிக்கையோடு பக்தியோடு உருக்கமாக இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். இந்த நவநாள் நாட்களில், குறிப்பாக இந்த விழா நாட்களில் நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு குடும்பம். நம்முடைய குடும்பத்தை இறைவன் நிச்சயமாக புனித செபஸ்தியாரின் மூலம் ஆசீர்வதிப்பார் என்ற மன உறுதியோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்க நம்மையே தயார் செய்வோம். நாம் செய்த குற்றங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உம்மை
இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தை மகத்தில் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குமே. ஏற்றருளேற்று கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆற்றில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் ஆற்றலான இறைவா, அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் ஏற்ற புனித செபஸ்தியாருடைய விழாவிலே உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகின்றோம். அவரை போல் நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திட மனதுடன் அறிக்கையிடவும், இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படுவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 42 முதல் 47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
போற்றி. அவர் நம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டும். இருப்பினும் அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துன்பப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொள்கிறீர்கள். சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை திருவசனங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மீது
ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்றப்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின்பு அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களும் இயேசு தம் சீடர் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, அல்லேலூயா. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியாரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் பங்கின் ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல தாய், தந்தை, இரட்டை பிள்ளைங்க, 2 மகன்கள். அந்த குடும்பம் ஒரு சமாதானமான குடும்பமாக இருந்தது. ஆனால் நாட்கள் ஆக ஆக அந்த குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது. குடும்ப தலைவர் குடிக்க ஆரம்பித்தார். அதனால் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள். 2 மகன்களும் படித்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்தார்கள். இருவரும் வேலை செய்ய ஆரம்பித்தனர். சிறிது நாட்களுக்கு பிறகு 2 மகன்களும் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு மகன் தன்னுடைய தந்தையைப் போல குடிக்க ஆரம்பித்தான். திரும்பவும் குடும்பத்தில் ஒரே குழப்பம். இதை பார்த்துக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டில் உள்ளோர், உற்றார் உறவினர் இந்த குடித்தவரை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் மாறாக இன்னொரு மகனை பார்த்து, உன்னுடைய அப்பாவும் இவர்தான், அவரும் குடிகாரராக இருந்தார், நீ எப்படி குடிக்காமல் இப்படி நல்லவனாக இருக்கின்றாய் என்று அந்த மகனை பார்த்து மற்றவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த மகன் கூறினார், என் தந்தை குடித்து எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சமாதானம், சந்தோஷம் அனைத்தையும் எடுத்து விட்டார், நிம்மதியே போய்விட்டது. ஆகவே அன்று நான் முடிவு செய்தேன், என் தந்தையை போல் நான் இருக்கக்கூடாது. ஆகவே இன்று நாம் 2 மகன்களை பார்க்கின்றோம். தந்தையைப் போல குடிகாரனான ஒரு மகன், இன்னொரு பக்கம் இந்த கெட்ட அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொண்ட இன்னொரு மகன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாக மாற முடியும்? முதலாவதாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய குடும்பம் குட்டி திருச்சபையாக இருக்கின்றதா
இல்லை என்றால் குட்டி சாத்தானாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபையினுடைய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்து கொண்டால் எவ்வாறு நாம் திருச்சபையிலிருந்து நம்முடைய குடும்பத்திற்கு கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தால், முதலாவதாக மூவொரு கடவுளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூவொரு கடவுளாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இவர்களிடம் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒற்றுமையை பார்க்கின்றோம். இயேசுவே கூறுவார், தந்தை என்னை அறிவது போல நானும் அவரை அறிவேன், அவரில் நான் இருப்பேன், என்னுள் அவர் இருப்பார் என்ற அந்த ஒற்றுமையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய குடும்பம் ஒரு ஒற்றுமையின் குடும்பமாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் திருச்சபையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக அருமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால் திருக்குடும்பம். திருக்குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம் இயேசு, மரி, சூசை மூவரும் எவ்வாறாக தங்களுடைய கடமைகளை மிக அருமையாக செய்கின்றார்கள் என்று. இயேசு எவ்வாறு ஒரு அருமையான குழந்தையாக வாழ்கின்றார், வளர்கின்றார். மரியாள் எவ்வாறு ஒரு அருமையான தாயாக இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்கின்றார். அதே போல யோசேப்பு எவ்வாறு ஒரு பொறுப்பான தந்தையாக இருந்து அந்த குடும்பத்தை கவனித்துக் கொள்கின்றார். ஆகவே நம்முடைய குடும்பம் இந்த திருக்குடும்பத்தை போல ஒரு குடும்பமாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக திருச்சபையினரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு கூறுவது போல பவுலடிகளாரின் திருமடல்களில் நாம் வாசிக்கின்றோம், இயேசுவே மணமகன், திருச்சபைதான் மணமகள். இவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஒற்றுமை, சமாதானம், இவை அனைத்தும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று உலகத்திலே நம் இந்த குடும்பத்தில் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இல்லாமல் இருக்க 3 வகையான தடைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த தடைகளை நான் அடிமைத்தனம் என்று கூறுவேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு அடிமைத்தனம் என்னவென்றால், நாம் அனைவரும் இன்றைய உலகத்திலே கைபேசிக்கு ஒரு அடிமையாகிவிட்டோம். மொபைல் போன் இன்னைக்கு எல்லாத்தையுமே இருக்குது. பிச்சைக்காரங்க வச்சிருக்கிறாங்க, ஆட்டோ டிரைவர் வச்சிருக்கிறாங்க, எல்லாருமே சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இந்த கைபேசியை வைத்து அதற்கு நாம் ஒரு அடிமைகளாக இருக்கின்றோம். ஒரு முறை நான் மதுரையில் இருந்து பெங்களூரு மாநகரத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது திடீர்னு அந்த பேருந்துல பயணம் செய்யறப்ப நான் பார்த்தா சுத்தி எல்லா பக்கமும் பார்த்தாலும் எல்லாத்தோட கையிலையும் இந்த கைபேசி, எல்லாரும் வாட்ஸ்அப்பு என்னென்னமோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பேர் மட்டும்தான் மொபைல் இல்லாமல் இருந்தாங்க. யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிரைவரு, அப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும்தான். என்னுடைய கையிலையும் மொபைல் இருந்துச்சு, நானே எடுத்து காட்டுக்கிட்டேன். சரி, அந்த என்கிட்ட மொபைல் இருக்குல்ல, எடுத்து பார்த்துக்கலாம் பாப்பா அப்படின்னு. இதுதான் இன்றைய உலகம். நம்ம பக்கத்தில் வரவங்க யாரு அப்படின்னு கூட நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவையில்லை, அவங்க யாரோ எப்படியோ இருந்துட்டு போறாங்க. இதுதான் என்னுடைய உலகம். என்னுடைய உலகம் இந்த கைபேசிக்குள்ள இருக்குது. எனக்கு இதுல இருந்து நிம்மதி கிடைக்குது. ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் நீங்கள் இந்த கைபேசிக்கு அடிமையாகி விட்டீர்களா? பெற்றோர்கள் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இந்த கைபேசியின் மூலமாக 24 மணி நேரமும் இருக்கிறார்கள். பிள்ளைகள் இந்த கைபேசியின் மூலமாக விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு தான் நாம் முதலாவதாக இந்த கைபேசிக்கு அடிமையாகி இருக்கின்றோம். இரண்டாவது வகையான அடிமைத்தனம் நாம் பார்க்கின்ற பொழுது தொலைக்காட்சி பெட்டி, டிவி அப்படின்னு சொல்றோம். நாங்க படிச்சப்ப எங்களுடைய இன்சார்ஜா இருந்த ஃபாதர் சொல்லுவாரு, இந்த டிவி வந்து ஒரு இடியட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ பேர் இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு ஒரு அடிமையாகி இருக்கின்றோம். நான் ஒரு முறை திருச்சியில் உள்ள என்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்ப பஸ்ல இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருந்தேன். அது ஒரு 1/2 கிலோமீட்டர் இறங்கி நடந்து போயிட்டு இருந்த வழியில எல்லாரும் அப்படியே ரொம்ப கவலையா, அவர் வந்து இறந்திருக்க கூடாது, அவருக்கு இப்படி ஆயிருக்கவே கூடாது, எதனால இப்படி ஆச்சு என்னென்னமோ ரொம்ப அப்படியே ரொம்ப கவலையோட பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு கூட ஒரே என்ன சொல்றது, ஒரு ஆச்சரியமாயிருச்சு. யாரோ இந்த தெருவில் இறந்துட்டாங்க போல, உண்மையில அவருக்காக வந்து இவங்க உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். சரின்னு போய் எங்க வீட்டில் போனோடனே எங்க அக்காட்ட கேட்டேன், அக்கா இங்க பக்கத்துல யாரும் இறந்துட்டாங்களா, பக்கத்துல எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே எங்க அக்கா சொல்லுச்சு, அது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து நாடகம் பார்க்குறாங்க, அந்த நாடகத்துல தான் இது நடக்குது.
நாடகத்தில் யாரோ இறந்துட்டாங்களாம், அதை பற்றி இவங்க ரொம்ப மும்முரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய சூழ்நிலை. நம்முடைய குடும்பத்தில் பார்த்தா வீட்டில் வந்து சமையல் இருக்குதோ இல்லையோ, வீடு சுத்தமாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் நாடகம் இருக்கணும். எப்போயாவது கரண்ட் போனால் தான் தெரியும் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க ஃபோன் அடிப்பாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள, இந்த சீரியல் இது என்ன ஆச்சு, அந்த சீரியல் என்ன ஆச்சு. இதுதான் இன்று நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலை. ஆகவே குடும்பத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? ஒருத்தர் கைபேசி வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் தொலைக்காட்சியில் இருக்கிறாரு. ஆகவே நமக்கு நேரம் இல்லை, ஒருவருக்கு நாம் நேரம் கொடுப்பதில்லை. அவ்வாறுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த தொலைக்காட்சிக்கு நான் ஒரு அடிமையாக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது வகையான அடிமைத்தனம் என்னவென்றால் பணம், காசு, பணம், துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் மிக அருமையா. ஆனா அந்த பணத்துக்கு தான் நம்ம வந்து அடிமையாகி இருக்கின்றோம். பணம் பத்தும் செய்யும், பணத்தை கண்டா பணமும் வாய திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பணத்தினால் எத்தனையோ சகோதரர்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள், சொத்து பிரச்சனை. ஆகவே இந்த பணம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எவ்வாறு இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருவது என்று பார்த்தால், கைபேசிக்கு பதிலாக நம்முடைய கையில் திருவிவிலியத்தை எடுப்போம், திருவிவிலியத்தை வாசிப்போம். அப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அதில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த திருவிவிலியத்தில் பதில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இரண்டாவதாக, தொலைக்காட்சியில் மாதா சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சேனல் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் அந்த சேனலை பார்க்குறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் சன் டிவி, கே டிவி அப்படிதான் போயிட்டு இருக்குது. மாதா டிவி உண்மையிலே எத்தனை பேர் பார்க்குறீங்க என்பது ஒரு கேள்வி. மிக அருமையான ப்ரோக்ராம்லாம் அந்த சேனலில் இருக்குது. ஆகவே இந்த நாடகங்களுக்கு பதிலாக, படங்களுக்கு பதிலாக, பாடல்களுக்கு பதிலாக மாதா சேனலை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இறுதியாக, பணத்திற்கு பதிலாக ஜெபம் செய்யுங்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும். திருக்குடும்ப மாலையை எடுத்து ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு அதிசயம் நடக்கும். நாம் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டது போல, எவ்வாறு அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்களோ, ஒருவருக்காக ஜெபம் செய்து கொண்டிருந்தார்களோ, அவ்வாறு இருப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய குடும்ப வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் ஒரு மூன்று முக்கியமான கருத்துக்களை மட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவது, அன்பு. இயேசு கிறிஸ்து கூறுவது போல, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். எப்பொழுது இந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதோ அப்பொழுது உங்களிடையே வெறுப்பு இருக்காது, பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியை அன்பு செய்யுங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்பம் ஒரு சமாதானத்தின் குடும்பமாக இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும். அப்படியே உங்க பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, உண்மையிலே அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? என்னமோ ஒரு கோடி உங்க வீட்டில் காணாம போன மாதிரி இருக்கிறீங்க. மகிழ்ச்சி எல்லாத்தோடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கதான் செய்யுது. யாருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. அதனால் அந்த பிரச்சனையினால் நாம் உடைந்து போய்விடாமல் மாறாக மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுலடிகளார் கூறுவார், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். மூன்றாவதாக, குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஜெபம், குடும்ப ஜெபம். இன்று எத்தனை குடும்பத்தில் இந்த குடும்ப ஜெபம் இருக்கின்றது என்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபமாலை, குடும்ப ஜெபம், அனுதினமும் காலை எழுந்ததும் மாலை வேளை உறக்கத்திற்கு முன்பாக என்று குடும்ப ஜெபம் இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே நிச்சயம் ஒற்றுமை இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆகவே இன்று நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், எவ்வாறு திருச்சபை ஒரு ஒற்றுமையாக சமாதானத்தோடும் அன்போடும் இருந்ததோ அதே போல் நம் குடும்பம், இந்த குட்டி திருச்சபை எப்பொழுதுமே அன்போடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த தவ காலத்தில் எத்தனையோ தவ முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருப்பீர்கள். அதன் மூலமே உங்களுக்கு தெரிந்திருக்கும்,
நம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று. அதே போல புனித செபஸ்தியாரின் பக்தர்களாகிய நாம் இந்த முயற்சிகளை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நிச்சயம் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளாக வாழ்வோம். ஆகவே இந்த 3 வரத்தை இந்த திருப்பலியில் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெயரால் நமக்கு உதவி உண்டு. நிறைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்ட நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறர் நல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுபட உம் மக்களை தூண்டி அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். உடல் நோயால், மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றியருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இளைப்பாரும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பிரிவால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எம் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். உம் மகன் தனது பாடுகளினால்
கீழ்ப்படிதலை துய்த்துணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறைவாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்புமிக்க இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இக்காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டுகிறோம். புனித செபஸ்தியார் உன் மீது கொண்ட அன்பினால் கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்ற இப்பலியினால் எங்கள் உள்ளங்களிலும் அதே அன்பு பற்றி எரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகற்கரிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமது சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலை ஏழாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
தந்தையின் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவி பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. முன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனித்தான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் இன்று குடும்பத்தை பற்றி சிந்தித்தோம். நம்முடைய குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். நாம் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற நம்பிக்கையோடு நம் தந்தை அப்பா பிதாவிடம் இரு கரங்களையும் விரித்து
இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
பிரான்சிஸ்கன் குருக்கள் சார்பாகவும் புனித செபஸ்தியார் பங்கு மக்கள் சார்பாகவும் புனித செபஸ்தியாருடைய 65வது திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விஷ் யூ ஆல் a very happy feast. நவநாட்கள் மற்றும் திருநாள் முழுவதும் குடும்ப கருத்துக்களை சிந்தித்து அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கோம். இன்று குடும்பம் ஒரு கூட்டு திருச்சபை என்ற ஒரு தலைப்பில் சிந்தித்தோமாகவே உங்களுடைய குடும்பங்கள் அனைவருக்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் என்றும் இருக்கும். இன்றைய இந்த திருப்பலியை வழிநடத்தியவர் அருட்பணி ஆனந்த். ஃபாதர் ஆனந்த் இப்பொழுது இதற்கு முன் திண்டுக்கல்ல எங்களுக்கு எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாசம் ஃப்ளேம் தொண்டு நிறுவனம் அங்கு அதிபராக இருந்து அங்கு அதனை வழிநடத்துவர். இப்பொழுது மேற்படிப்பிற்கு செல்ல இருக்கின்றார். இந்த ஒரு திருப்பலியை ஆற்றி நமக்காக ஜெபித்ததற்கும் சிறப்பாக மறையுரையாற்றி குடும்ப கருத்துக்களை விளக்கி கொடுத்த அருட்பணி வினோத் ராபின் இப்போ மதுரையில் பங்கு தந்தையாக இருக்கார். ஜான் டி பிரிட்டோ சர்ச் அப்படின்ட்டு ஒத்தக்கடையில் எங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்குது. அங்கு பங்கு தந்தையாக இருக்கின்றார். நம்முடைய அழைப்புதலை ஏற்று வருகை தந்து ஜெபித்ததற்காக மறையுரையாற்றியதற்காக 2 குருவானவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, புனித செபஸ்தியார் ஆலயத்தை விரிவாக்கம் செய்து புதிய முகப்போடு நம்மளுடைய ஆலய பணியை துவங்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த ஆலய கட்டுமான பணிக்கு சிறப்பாக உதவுமாறு அனைத்து செபஸ்தியார் பக்தர்களையும் வேண்டிக் கொள்கின்றோம். பல வகைகளில் நீங்கள் உதவலாம். 25,000 அதற்கு மேல் கொடுப்பவர்களுடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறித்து வைக்கப்படும். காணிக்கை பொருட்கள், கல், சிமெண்ட், மண் என்ற காணிக்கை பொருட்களை நீங்கள் ஆலய நுழைவாயில் இருக்கும் நம்முடைய ஸ்டாலில் பெற்றுக்கொண்டு வந்து காணிக்கையாக நீங்கள் கொடுக்கலாம். 1000 ரூபாய் கொடுத்து உங்களுடைய திருப்பலி கருத்து ஒன்றை நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஒரு திருப்பலி கருத்தானது ஒவ்வொரு 20ஆம் தேதி புனித செபஸ்தியாருடைய நாள். அன்றைய நாள் முழுவதும் சிறப்பாக ஜெபக்கூட்டம், குணமளிக்கும் ஜெப வழிபாடு, அன்னதானம், திருப்பலி நடைபெறும். ஆகவே அந்த 20ஆம் தேதி நீங்கள் கொடுக்கின்ற இந்த கருத்துக்களை ஒவ்வொரு 20ஆம் தேதியும் வருகின்ற ஒரு வருடத்திற்கு நாங்கள் அந்த திருப்பலி கருத்துக்களை படிப்போம். ஆகவே நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஒரு 1000 ரூபாய் ஆலய கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் இந்த வருடம் முழுவதும் 20ஆம் தேதி நாங்கள் ஜெபிப்போம். செக் மற்றும் டிடி மூலமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கையை கொடுக்கலாம். கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் ஸ்வைப்பிங் மெஷின் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது, அதனையும் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்மளுடைய பங்கு ரிலீஜியஸ் ஆர்டிக்கல் ஸ்டால், அங்கே இந்த வருஷம் புதுசாக ஒரு கிளாக் வச்சுருக்கோம். இந்த ஒரு வால் கிளாக் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கத்தோலிக்க கிறிஸ்துவ பாடல் ஒன்றை பாடி நேரத்தை சொல்லி அதற்கு பின் ஆண்டவருடைய இறை வார்த்தை ஒன்றை சொல்லும். ஒவ்வொரு மணிக்கும் இடைவேளை விட்டு இவ்வாறு பாடல், மணி நேரம், அதற்கு பின் இறை வார்த்தை. நைட்டு 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அது சவுண்டு கொடுக்காது, ஏன்னா நீங்களாம் தூங்குகிற நேரம். ஸோ அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த ஒரு வால் கிளாக்கும் நம்மளுடைய கடையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் லேம்ப், ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயத்தை கொண்ட நைட் லேம்ப், காலிங் பெல் கூட ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிற காலிங் பெல் அடித்தா ஒரு வசனத்தை சொல்லும். அப்படிப்பட்ட பொருட்கள் நம்முடைய கடையில் இருக்குது, அதனை வாங்கி பயனடையலாம். புனித செபஸ்தியார் கேன்டீனில் மதிய உணவு தயாராக இருக்கின்றது. அதில் பெறப்படும் தொகை கூட நம்முடைய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே நம்முடைய கேன்டீனில் சென்று உணவு உண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். செபஸ்தியாருக்கு மொட்டை போட விரும்புபவர்கள் நம்முடைய செபஸ்தியார் கிரவுண்டில் ஓரத்தில் மொட்டை எடுக்கும் இடம் இருக்கின்றது. மாலை மற்றும் கேண்டல்ஸ் நம்முடைய ஆலய வளாகத்தில் இருக்கும். நம்முடைய பங்கு இளையோர்கள் விற்று கொண்டு இருக்கின்றார்கள், அதில் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து
3:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும், அதற்கு பின் 4:45 மணிக்கு புனித செபஸ்தியாருடைய கொடியிறக்கம், அதனைத் தொடர்ந்து நன்றி திருப்பலி இருக்கும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் புனித செபஸ்தியார் வேண்டுதலினால் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இறைவன் ஆசீர்வதிப்பர். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய அற்புதர் இயேசு தொலைக்காட்சியில் நம்முடைய நவநாள் மற்றும் திருவிழா திருப்பலிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து பயனடையலாம். வழங்கும் வல்லலாகி இறைவா, உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியார் பணியில் பற்றுறுதியும் பாடுகளில் வீரமும் கொண்டு விளங்கினார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கும் அதே மன வலிமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் சிரம் தாழ்த்தி இறைவனின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி அளித்து உங்களை காத்திடுவாராக. ஆண்டவர் உங்களுக்கு தம் திருமுகத்தை காண்பித்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் உங்கள் பக்கம் தம் திருமுகத்தை திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் வந்து, இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து, இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம், இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா, இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை எடுத்தீங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் வந்து 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும், அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து, உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது, ஃபஸ்ட் உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiyam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.